திருவண்ணாமலைனாலே அண்ணாமலையார் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க எல்லாருக்குமே. ஆனா ஸ்ரீவில்லிபுத்தூர்லயும் ஒரு திருவண்ணாமலைன்னு இருக்குது. அதாவது ஆண்டாள் கோயில் இருக்குது. ஸ்ரீவில்லிபுத்தூர்னோடனே ஆண்டாள் கோயில் ஞாபகத்துக்கு வரும், பால்கோவா ஞாபகத்துக்கு வரும். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல நிறைய தரிசிக்க வேண்டிய இடங்களாகட்டும், சுத்தி பார்க்க வேண்டிய இடங்களாகட்டும் நிறைய இருக்குது. ஆண்டாள் கோயிலோட சேர்ந்ததுதான் திருவண்ணாமலைன்னு ஸ்ரீனிவாச பெருமாள். அவர் நின்ற கோலத்துல நல்ல உயரமான உருவம். அங்க பாத்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு போகும்போது ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து திருவண்ணாமலைக்கு போகும்போது அந்த கோயில் கிட்ட போகும்போது வலது பக்கத்துல ஒரு பெரிய குளம், கோனேரி தீர்த்தம்னு அதுக்கு பேரு. அது மேற்கு தொடர்ச்சி மலையிலேயே அமைஞ்சிருக்கு. மேல ஏறுறதுக்கு படிக்கட்டுகள் வண்ணமயமா இருக்குது. அப்படியே பாக்குறதுக்கே சொக்குது. அந்த அளவுக்கு ஒரு அழகான அமைப்பு. நிறைய படிக்கட்டுகள் ஏறி பெருமாளை தரிசனம் பண்ணும் போது இடது பக்கத்துல பழமேலு தாயாரோட கோவில் சின்னதா ஒரு ஆலமரத்தடியில இருக்குது. அங்க போய் தரிசனம் பண்ணிட்டு நாமம் இட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பெருமாளை போய் பார்க்கணும். பெருமாளை பார்க்கும் போது கூட்டம் அலைமோதும். ஆனா உருவம் அழகா அலங்காரம் பண்ணி தங்கத்தால அலங்காரம் பண்ணி அவ்வளவு அழகா இருப்பாரு. அடுத்து அதை சுத்தி வரும்போது அவரோட பாதம் இருக்கும். இது திருவண்ணாமலை. நீங்க முடிஞ்சவங்க போங்க. புரட்டாசி மாசங்கள்ல பார்த்தா ஒவ்வொரு சனிக்கிழமையும் கால் வைக்க இடம் இருக்காது. அந்த அளவுக்கு கூட்டம். சிறப்பு பேருந்துகள், ஆட்டோக்கள், கார்கள் நிறைய போகும். கூட்டம் ரொம்ப இருக்கும். அதனால இடைப்பட்ட நாட்கள்ல போய் நீங்க பாருங்க.